நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த 3 படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர்தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். சமீபத்தில் இவர் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரைப்படம் கடந்த 9ஆம் தேதி வெளியானது. இப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருந்தார். பிரம்மாண்டமாக வெளியான இப்படத்திற்கு ரசிகர்கள் கலவையான விமர்சனங்களை கொடுத்து வருகின்றனர். ரஜினியின் சொந்த ஊரான கர்நாடகாவில் இப்படம் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது என்று சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் லால் சலாம் திரைப்படம் வெளியாகி 9 நாட்களில் வெறும் 38 கோடி வரை வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் லால் சலாம் படத்தின் வசூல் நாளுக்கு நாள் மிக கடுமையாக சரிந்து கொண்டே செல்கிறது. இதே நிலை நீடித்தால் வசூல் ரீதியாக இப்படம் தோல்வியை சந்திக்கும் என்று கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம், லால் சலாம் படம் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமையுமா என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.